ராதா எங்க நிக்கிற? உங்களை சந்திக்க தான் வந்திருக்கேன். வாடகனா உட்காரு. இல்ல, இங்கே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படியும் இங்க யாரும் கிடையாது. அங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டா என்ன விளையாடுறீங்களா? நீதான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ளை தேடுறாரு. அதுக்காக தான் சொல்றேன், நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கைய அங்கே ஆரம்பிப்போம். ராதா, எனக்கும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனால அண்ணிங்கிற உறவை துண்டிச்சுக்க நான் தயாரா இல்ல. அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. கோபி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் நீங்க ஆளாகணுமா? பேசாம அண்ணிய அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்னை விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணிய விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. கோபி, ஊரார் சொன்னது பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. அண்ணிய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு உங்க வாயிலே சொல்லிட்டீங்களே. ஒரு தடவை, நான் 100 தடவை சொல்றேன், என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அவங்களை பத்தி பேசுனேன், நான் மிருகமா மாறிடுவேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ அப்பவே நீங்க மிருகமா மாறிட்டீங்க. I hate you. I hate you. I hate you. ராதா, listen to me. I also hate you. Yes, நான் உன்னை வெறுக்கிறேன். I hate you. I hate you. என்ன கோபி, புதுசா இருக்கு? மனசு சரியில்லையா? கோபி, நீ மனசு வச்சா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறும். உனக்கும். நீ போறே இல்லையா? நான் போக மாட்டேன். இன்னைக்கு பூரா உன்னோட தான் இருப்பேன். கோபி, இப்ப இந்த கெட்ட பழக்கம் ஏன் கோபி? இந்த பழக்கம் ஏன் கோபி? எதுக்குப்பா? இதை ஒண்ணு கேட்கறீங்க, என் நெஞ்சமெல்லாம் பத்தி எரியுது. கல்யாணம் நீங்க அவசியம் வரணும். ஒரு மாதிரி அப்படித்தான். Friends, coming Friday I am getting married. You must all attend. Thank you. Don't forget. அண்ணே, இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பல. நீங்களும் புறப்படுங்க. இந்த ஊரை விட்டே போயிடுவோம். ஏன் கோபி, திடீர்னு ஏன் இந்த முடிவு? விடுதலை, அதில் ஏற்பட்ட விரக்தி எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. மனசு நோகும்படியா என்ன நடந்து போச்சு? இனிமேதான் நடக்க போகுது. ஒரு வெள்ளிக்கிழமை ராதாவுக்கு ரமேஷ்க்கு கல்யாணம். இதோ பாருங்க பத்திரிக்கை. இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்க முடியல. நீ ஒரு வகையில நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். இல்ல கோபி, நீ தோக்க முடியாது. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா. எங்க போறீங்க? வந்து சொல்றேன். அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறாதா? நீங்களா? வாங்க நீ. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு அனுமதியா? உட்காருங்க நீ. பரவாயில்ல, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. எங்க கோபியை ஏன் நீ காதலிக்கணும்? அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும்? கடைசியில் அவனுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் ஏன் இப்படி நாசப்படுத்தணும்? சொல்லுறாதா? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க?
இதோ பார், உன் கல்யாண பத்திரிக்கை. ஏன் கல்யாண பத்திரிக்கையா? அண்ணி, சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. என் சம்மதம் இல்லாமலே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. நிஜமாவா? ஆமா. இந்த பத்திரிக்கையை தானே இப்ப தாண்டி பாக்குறேன். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ரமேஷை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கோபியை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க அண்ணி. முதல்ல நான் கோபியை பார்க்கணும். இனிமே கோபிதான் எனக்கு சகலமும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க அண்ணி, வா. அவளை எங்க அழைச்சிட்டு போற? அதை கேட்க நீங்க யாரு? அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அது நீங்க எடுத்த முடிவு. உங்ககிட்ட என்ன பேச்சு? ராதா, ஜீப்ல வந்து உட்காரு. அவ வரமாட்டா. அவளை நீ அனுப்ப போறியா இல்ல? இல்லன்னா என்ன செஞ்சிருவீங்க? ஜீப்பாலேயே மோதி உன்னை கொன்னுடுவேன். அவ்வளவு தைரியம் இருக்கா? எங்க ஜீப்பால என் மேல மோதுங்க பாக்கலாம். வீராப்பா பேசுனீங்களே. மரியாதையா போயிடு, இல்ல நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன். அண்ணி வாங்க, நீ போயிடுவோம். இரு ராதா, சொன்னதை செய்து காட்டுறேன்னு சொன்னீங்க. எங்க மோது பார்க்கலாம். நீங்க நிக்காதீங்க, போயிடுவோம். இரு ராதா, அவன் என்ன செஞ்சிருவான்னு பார்க்கலாம். ஐயோ இல்ல, நீ வந்துருங்க. இரு ராதா. முதலாளி இப்படி அக்கிரமம் பண்றாரு. அன்னைக்கு என்னன்னா ஒரு பையனை கொண்டாரு, இன்னைக்கு என்னன்னா ஒரு பொம்பளை மேல ஜீப்பை ஏற்றிட்டாரு. எல்லா ஜனத்தையும் பங்களாவுக்கு தெரிஞ்சுட்டு போய் ஒண்ணு பாத்துருவோம். கோபி, முதலாளி ரமேஷ் உங்க அண்ணி மேல ஜீப்பை மோதிட்டு ராதாவை கடத்திட்டு போயிட்டான். அண்ணியே ஜீப்பால மோதிட்டான்? ஆமா, நம்ம ஆண்களை எஸ்டேட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. விட்டு அசைஞ்ச சுட்டு கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. டாக்டர், எங்க அண்ணி உயிருக்கு ஆபத்து இல்லையே. இதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கிறோம். இன்னும் 2 மணி நேரம் பொறுத்து தான் எதையும் நிச்சயமா சொல்ல முடியும்.
ஜீப்ல ஏறி போற வரைக்கும் நீயும் சரி இந்த கும்பலும் சரி இந்த இடத்தை விட்டு அசைய கூடாது. இதோ பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. உங்க நல்லதுக்காக சொல்றேன். இங்க எது நடந்தாலும் நீங்க யாரும் தலையிடக்கூடாது. தயவு செஞ்சு போ. மறுபடியும் சொல்றேன், இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. Jesus. ரமேஷ், உன்னை உயிரோட விட மாட்டேன். வெளியே வா, come out. ஒருத்தரோட உயிரை பறிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபாதர், உங்க புத்திமதி கேட்கறதுக்கு இப்ப நான் தயாரா இல்ல. கோபி, நான் தவறு செஞ்சுட்டேன். அதை உணர்ந்துட்டேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னை பழி வாங்குற வெறியனா நான் பார்க்க விரும்புறேன். கருணை உள்ளம் படிச்ச ஒரு நல்லவனா பார்க்க விரும்புறேன். மறந்துடாதே சன். டாக்டர், எங்க அண்ணி உயிர்க்கு ஆபத்திலேயே. டாக்டர், எங்க அண்ணி உயிர்க்கு ஆபத்திலேயே. டாக்டர், கவலைப்படாதீங்க. இனிமே அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். அண்ணி, எங்களை வாழ்த்துங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கோபி, அங்க பார்ப்பா. அம்மா, நான் உங்களை குடும்பப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. செய்த தவற உணர்ந்து திருந்திட்டா தெய்வமே மன்னிச்சிரும்.